பிணி அகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான். இந்திய தேசிய காங்கிரஸ் 885 ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம். முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான். இங்க எங்குமே தேசிய உணர்வுல விட்டு கொடுத்தவங்களே இல்ல. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி போராடினார். தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூடயே இருந்தவங்க தமிழர்கள் தான். காந்தி எழுதியிருக்கிறார், தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும். கடைசி அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்கறாங்க 1915. அந்த ஃபேர்வெல் அவருக்கு கிடைச்ச அத்தனை கிஃப்ட் பரிசு பொருட்கள், அவருக்கு கிடைச்ச மாலை சால்வைலாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ இல்லைன்னா எனக்கு அது காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார். எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம். ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல். அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுமா. இல்லைன்னா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே, இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகணும், அது போயிடும்ல. நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக, ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவாங்க. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் அப்படிமா, இந்தியன் சப்கான்டினென்ட், இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை. இந்தியன் சப்கான்டினென்ட், இந்தியா துணைக்கண்டம் எல்லாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு, திருநாடு. ஈவே ராமசாமி வைக்கத்துல போய் போராடினாராம், மக்களுக்காக எல்லாம் போராடினாராம். ஆலயத்துல, அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல, அது தெருவிலே நடந்து போற போராட்டம். அது ஈவேரா நடத்தின போராட்டம் இல்ல, காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம். அப்ப ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு, இது இந்துக்களோட பிரச்சனைப்பா, நீ கிறிஸ்தவன், என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன், இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும், நீ ஒதுங்கிக்கோ, ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவரை போய் அனுப்பிச்சாங்க. அதே போராட்டத்தில் ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரிய ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில். அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறிய? ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தாரு, அதையும் சொல்லல. சரி, வைக்கத்துல போய் போராடினே, தமிழ்நாட்டில ஏன் ஒரு போராட்டம் பண்ணல? மற்ற ஜாதி மக்களுக்கு, பட்டியல் சமுதாய மக்களுக்கு, ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல? அதான் ஒரு பெரிய அத்லெட் சொன்னா, நான் அமெரிக்கால 60 அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன். நான் பரவாயில்லடா, நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன். அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியாவில தாண்ட மாட்டியா? கேரளாவில் போய் போராட்டம் நடத்துவ, தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா? நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை. அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம் அப்படின்னு லா கிடையாது. இட் இஸ் நாட் அன்லாஃபுல். அதை முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி 1937 அவர் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க. இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல. ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கினார். முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர், அவர் பிள்ளைன்னு வரும், ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் வைத்தியநாத ஐயர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இதற்கு முன்னாலேயே ஆலய பிரவேசம் நடந்துருச்சு. இதற்கு முன்னாலே அப்ப தமிழ்நாட்டில் செய்தது வைத்தியநாத ஐயர் ராஜாஜினா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் யார் அதை செய்தது? சிபி ராமசாமி ஐயர். எங்கெங்க பிராமண சமூக நீதியில் எங்கெங்க பின்தங்கி இருந்தா, யாரங்க அடக்கி வச்சான்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமணர்கள் மேல தீண்டாமை வன்கொடுமை சட்டம் இருக்கு? பிசிஆர் ஆக்ட்ல எத்தனை பிராமணர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு? எத்தனை பிராமணர்கள் மேல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மத்த ஜாதிக்காரங்க குடிசையில தீ வச்சுட்டான் பிராமணன் எத்தனை கேஸ் இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை பிராமண ஜெயில இருக்கு? அதை சொல்லு நீ. இல்ல. அப்போ ஒரு அமைதியை விரும்புகிற சமுதாயம், இயற்கையிலே கடவுள் மீது அச்சம் உள்ள சமுதாயம், காட் ஃபியரிங்கா இருக்கிற சமுதாயம், தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம், இந்த மொழியை, இந்த தேசத்தை, இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம். வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி, இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு இவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லி, வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே, அந்த திராவிட காளி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூக்கக்கூடாது.
2% இருக்கிறனால தாங்க அவ்வளவு விமர்சனம் வைக்கிறான். உத்தரப்பிரதேசம் மாதிரி 12% இருக்கட்டும், பேசுவானா? வாயை திறந்து பேசுவானா? ஸ்டாலின் அவர் வீட்டுல ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார், அவர் வீட்டுல வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார். ஏன்? ஓட்டு 12% இல்ல. அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க, சிம்பிள் லாஜிக்ங்க. அவனுக்கு வாயத்தரனா திறக்க மாட்டாங்க, மூக்க பிடிங்க வாயை திறத்துறோம். நீங்க ஒரு பொலிட்டீஷியன் போய் கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா, நீங்க அண்ணன் திருவொற்றியூர் நாராயணன் போய் கேட்டா பாண்டவர்கள் தான் நல்லவங்க, அவங்க தான் தர்மம், கௌரவர்கள் அதர்மம் அப்படின்னு சொல்லிடுவார். கிளியரா சொல்லுவார், எத்திக்கலா சொல்லுவார். நீங்க தமிழ்நாடு ஏதோ அவர் மண்ணு இவர் மண்ணு திராவிட மாடல்லாம் இப்ப பேசுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தொகையில எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சிருக்கான்? எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான்? எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சிருக்கான்? எவ்வளவு பேர் ராமசாமின்னு பேர்? ராமசாமி அவன் பேர் வச்சது ராமர் சகா வச்சிருப்பான், இந்த ராமசாமிக்காக வச்சிருக்க மாட்டான். எத்தனை பேர் வச்சிருக்கான்? தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள், எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாதுரை பேர்ல இருக்கு, கருணாநிதி பேர்ல இருக்கு, ஸ்டாலின் பேர்ல இருக்கு? அப்படிலாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் திராவிட மாடல் மண்ணுன்னு அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு. விவேகானந்தர் தமிழன் கிடையாது, பெங்காலி. வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது. அதனால அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு. அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது, மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே பார்த்துருக்காங்க. அந்த நேரத்திலேயே இது தொல்பொருள் நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது, சமண படுகைகள்லாம் இருக்குது, அங்கே அடர்த்தியான மக்கள் வசிக்கிறாங்க, விவசாயம் பாதிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம், இல்லை அறிவிச்சிருக்கோம். அதனால் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பது தான் உண்மை. இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால, இன்னும் சொல்லப்போனால் அங்கே எங்கெல்லாம் டங்ஸ்டன் அவைலபிலிட்டியை வேற இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல்கள் இருக்கு. பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு 24 அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து நவம்பர் 7ஆம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று முடிகிற வரை, வெளியில் செய்தி தெரிகிற வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு, அங்கே அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர்கள் ஆளுகின்ற திமுக ஆட்சி எப்படியெல்லாம் பல்ட்டி அடித்தாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த போராட்டங்கள் அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம். அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார். இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசிய பொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். அந்த ப்ராமிஸுக்கு அப்புறம் தான் நானே ஜனவரி 4 தான் அங்கே போனேன். அது வரைக்கும் நான் போகல. அவங்க போராட்டம் ஆரம்பிச்சு போனப்போ எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த திட்டம் நின்றுவிடும்னு. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், உறுதியாக நின்றுவிடும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக 1% அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம். எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அதில் ஆதரவாக இருக்குன்னு அன்றைக்கே சொன்னேன். நீங்கள் தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்தா தெரியும். இதற்கு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக அந்த விவசாயிகள் சங்கங்கள் எல்லா தலைவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள், எல்லோரிடம் கோரிக்கை வைத்தார்கள், எல்லோரையும் சந்திக்க செல்வதாக சொன்னாங்க.
மேலூர் பகுதியில் எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன இன்றைக்கு வந்து பார்த்து சென்றிருக்காங்க. நான் கூட சொன்னேன், நீங்கள் இங்கே தான் வந்து சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் இது அருமை நண்பன் மேலூர் சாமியின் மகனிடம் சொல்லி இவர் மூலம் தான் அவங்கள்ட்ட நான் தொடர்பில் இருந்தேன். இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது சொன்னேன். இருந்தாலும் அங்கே பொது வெளியில் பேசுகிறப்ப நான் 100% அஷூரன்ஸாக சொல்லிடக்கூடாது ஒரு திட்டம் நிறைவேற வரைக்கும். அதை திரு அண்ணாமலை சொன்னால் தான் நல்லா இருக்குன்னா அவர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சேன், நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னா அவரும் அங்கே போயிட்டு வந்தார். போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு அதை உண்மையை சொல்ல போனால் மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் 17-18 இங்கே வர்றதா இருந்தப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ஆசையன் சாமிகிட்டே பேசி தொடர்ந்து பேசுவார். அன்றைக்கு விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்து சந்திக்கலாம், அதை தொடர்ந்து அந்த திட்டம் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வரும்னே சொன்னார். ஆனால் அவர் இங்கே வர முடியல. அந்த நாளில் இவங்க அங்கே போய் பார்த்தாங்க. அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன சொன்னார், ஏன்னா நான் அதில் அவரிடம் தொடர்ந்து இது சம்மந்தமாக முயற்சி எடுத்த காரணத்தினால எனக்கு சொன்னார். மற்றபடி இதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் முயற்சி. மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தான், மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதில் போய் அங்கே யார் இதில் தந்த வளத்தில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு போராட்டம் பண்ணுற மாதிரியும் வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதுதான் நீங்கள் இப்போ கேட்டப்போ ஞாபகம் வருது. கண்ணதாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாடு ஏதோ மாநாட்டில் வந்து எல்லாம் வேலைன்னு சொன்னால் நீங்கள் திரு கருணாநிதி அவர்களுக்கு கொண்டு மோதிரம் கனையாளி அணிவித்திருக்கீங்களா, நீனும் ஒன்று கொண்டு அதை வாங்கி கொடுத்துருந்தா உனக்கும் போட்டு விட்டுருப்பேன்பான்னு அண்ணா சொன்னதா வனவாசத்தை சொல்வார். அதுமாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள், எந்த அரசியலும் செய்வார்கள். அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். இது வந்து வனவாசத்தில் மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அண்ணா அவர்களோட சொல்லப்போ நீனும் ஒரு கடையாளி வாங்கிட்டு வந்தால் உனக்கும் போட்டு விட்டுருப்பாப்பான்னு சொன்ன மாதிரி அங்கே முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும். உண்மையாக போனால் அண்ணாமலை தான் அங்கே முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும். அதை என்டிஏ கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும், மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவாக இருந்த அனைத்து கட்சியும் போயிருக்கலாம். முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சரின் நடவடிக்கை. இதுதான் திராவிட மாடலா, இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, வேற ஒன்றும் தெரில. ஆமாம் ஆமாம், அவர் வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும்ல, அவர் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன் நீட் கொண்டு வரலன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏன் பேசலை? நீட்டுக்கு திருமணம் தானே நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில். இது அவர்கள் அடைக்கிற அரசியல் ஸ்டண்ட், இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு. அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் வந்து தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம், நமது தாய்மொழி தமிழை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசியல் களத்திலே பயன்படுத்தி வருகிறார்கள். திராவிட மாடல்னு சொல்லிட்டு இப்படி தான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு இப்போது 23 செப்டம்பர்லேயே அது ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கி போய் மாலைகளை வாங்கிக்கிறார். அதெல்லாம் திரு அண்ணாமலை கழுத்தில் விட வேண்டிய மாலையும் அங்கே நடக்க வேண்டிய அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க வேண்டும். அவருக்கு தான் முந்தி சென்றிருக்கணும். அவர் அது மாதிரி அரசியல் செய்யலை, அதான் உண்மை.